சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சிறையில் உள்ள இலாகா இல்லாத முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை கேட்டு தொடர்ந்த மனு மீதான விசாரணையை நாளை மதியம் 3 மணிக்கு ஒத்திவைத்துள்ளது உச்சநீதிமன்றம். நேற்றைய விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதால் செந்தில் பாலாஜி உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் பிணை வேண்டும் என்று கூறினார். அறுவை சிகிச்சை செய்த ஒருவரை எப்படி நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை சரியில்லாதவர் என கூற முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை ஹைகோர்ட்டில் முரளிதரன் என்பவர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் டாஸ்மாக் கடைகளில் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும் ஆனால் குறிப்பிட்ட சில வகை மதுபானங்கள் மட்டும் கிடைப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மேலும் டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலிக்கப்படுவதாகவும் மதுபானங்களை ரேஷன் கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகள் விற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் கள் விற்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறுகையில், மதுபானங்களை ரேஷன் கடைகள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பது என்பது அரசின் கொள்கை முடிவு, அதில் யாரும் தலையிட முடியாது என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் பரிசீலிக்க கூடாது என கேள்வி எழுப்பினர். அத்துடன் இது தொடர்பாக ஜூலை 29ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் ஆகஸ்ட் 14 வரை 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை ஒட்டி கூடுதல் பேருந்துகளை இயக்கப்படும் என சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் தாம்பரத்தில் இருந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 10 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட உள்ளன. பல்லாவரம் கூடுவாஞ்சேரி வழித்தடத்தில் 60 பேருந்துகள் மூலமாக 571 நடைகள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. விமான நிலையம் மெட்ரோ முதல் செங்கல்பட்டுக்கு கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்படும். பல்லாவரம் ரயில் நிலையத்திலிருந்து பல்லாவரம் பேருந்து நிலையத்திற்கு, கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்திலிருந்து கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்திற்கு சிற்றுந்து சேவை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை 19 அமர்வுகளுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. 2024 முதல் 25ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். நீட் முறைகேடு குறித்து மக்களவையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் நேற்று கேள்வி எழுப்பினார். அப்போது நீட் முறைகேடுகளுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்க வேண்டும் என மாணிக்கம் தாக்கூர் கூறினார். அதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஓரிரு இடங்களில் மட்டும்தான் நீட் முறைகேடு நடந்துள்ளது, பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஒட்டுமொத்த பாஜக அரசும் பொறுப்பேற்கும் என்றார். பணம் இருந்தால் இந்திய தேர்வு முறையை வாங்கிவிடலாம் என நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். பணம் இருந்தால் போதும், இந்திய தேர்வு முறையை வாங்கிவிடலாம் என மக்கள் பேசுகின்றனர். லட்சக்கணக்கான மாணவர்கள் நீட் தேர்வு முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நமது தேர்வு முறையில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இந்திய தேர்வு முறையே மிகப்பெரிய மோசடி. கல்வி அமைச்சர் தன்னை தவிர மற்ற அனைவரையும் பொறுப்பாளியாக்க பார்க்கிறார் என்று விமர்சித்துள்ளார். ராகுலின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இந்திய தேர்வு முறை இன்னும் தனது புனிதத்தை இழந்துவிடவில்லை. சில மனித தவறுகளே குழப்பத்திற்கு காரணம். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் நிகழ்ந்த குளறுபடிகள் போல் இப்போது எதுவும் நடைபெறவில்லை என்று கூறியுள்ளார். இந்து பெயர்களில் முஸ்லிம்கள் உணவகங்களை நடத்துவதால் ஹலால் உணவு உண்ண விரும்பாதவர்கள் ஹலால் உணவை உண்ணும் நிலைக்கு ஆளாவதாக சர்ச்சை எழுந்ததை அடுத்து உணவகங்கள் உரிமையாளர் பெயர் மற்றும் உணவு வகைகளை கடையின் பெயர் பலகையில் அச்சிட உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் அரசுகள் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து கருத்து கூறியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி SVN வட்டி, கேரளத்தில் நான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது ஒரு சைவ உணவகம் ஒரு இந்துவால் நடத்தப்பட்டது, மற்றொன்று ஒரு முஸ்லிமால் நடத்தப்பட்டது. அந்த மாநிலத்தின் நீதிபதியாக நான் முஸ்லிமால் நடத்தப்பட்ட உணவகத்திற்கு செல்வேன். அவர் துபாயிலிருந்து திரும்பியவர் மற்றும் சர்வதேச தரநிலைகளை பின்பற்றினார். எனவே இது அவரவர் தனிப்பட்ட தேர்வு என்று கூறியுள்ளார். RSS அமைப்பின் செயல்பாடுகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க விதிக்கப்பட்டிருந்த தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இது தொடர்பாக 1966ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை பிரதமர் மோடியின் கட்டுப்பாட்டில் இயங்கும் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை தற்போது ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. பாஜகவின் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் அமித் மாளவியாவும் அரசு உத்தரவின் நகலை இணையத்தில் பகிர்ந்து 58 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்ட அரசியலமைப்புக்கு எதிரான உத்தரவு மோடி அரசால் வாபஸ் பெறப்பட்டது என குறிப்பிட்டுள்ளனர். மத்திய முடிவு ஜனநாயகத்தை பலப்படுத்தும் என RSS பாராட்டு தெரிவித்துள்ளது.
நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் 2023 முதல் 24ஆம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் தாக்கல் செய்தார். 476 பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையில் நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது, தொழில் துவங்குவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்படுகின்றன, நாட்டில் வேலைவாய்ப்புகள் பெருகி வருகின்றன உள்ளிட்ட பல அம்சங்கள் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது. அந்நிய நேரடி முதலீடு, நிறுவன விரிவாக்க நிதி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. நடப்பு நிதியாண்டில் வேளாண்மை துறை சிறப்பான வளர்ச்சி அடையும். தொழில் மற்றும் உற்பத்தி துறை கூடுதல் வளர்ச்சியை எட்டும். சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு அதிகரித்திருக்கிறது. இந்திய குடும்பங்கள் பண கஷ்டத்தில் இல்லை, பணத்தை முதலீடு செய்கின்றனர். தனியார் முதலீடுகள் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு உயர்ந்து வருகிறது. பருவமழை பெய்து வருவதால் வேளாண் உற்பத்தி பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. விலைவாசி உயர்வை குறிக்கும் பணவீக்கம் கட்டுக்குள் உள்ளது என்று அவர் கூறினார். வழக்கறிஞரா குற்றவாளியா என கேள்வி எழுப்பி அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அமெரிக்க டெமோக்ராட்டிக் கட்சி அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள கமலா ஹாரிஸ். இந்நிலையில் பைடனின் பிரச்சார செயலகம் கமலா பிரச்சார செயலகம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து முதல் பிரச்சார மேடையில் பேசிய கமலா, நீதிமன்றத்தால் குற்றவாளி என தண்டிக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் உங்கள் அதிபராக வேண்டுமா இல்லையா, வழக்கறிஞரான கமலா ஹாரிஸ் ஆகிய என்ற முழக்கத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது கமலா அணி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகிய ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை ஆதரிப்பதாக அறிவித்துள்ள ஜோ பைடன், அதிபர் வேட்பாளராக பெறப்பட்ட பல மில்லியன் டாலர் பிரச்சார நிதியை கமலா ஹாரிஸ் பிரச்சாரத்துக்கு மாற்றிக் கொடுக்கும் வேலைகளில் இறங்கியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கௌதம் கம்பீர் கூறியதாவது, 50 ஓவர் மற்றும் 20 ஓவர் உலகக்கோப்பை போன்ற பெரிய தொடர்களில் தங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை ரோஹித், விராட் கோலி காண்பித்துள்ளார்கள். அவர்கள் இருவரிடமும் இன்னும் நிறைய கிரிக்கெட் உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி விரைவில் வருகிறது. ஆஸ்திரேலியாவில் பெரிய டெஸ்ட் தொடர் நடைபெற உள்ளது. அதில் விளையாடுவதற்கு அவர்கள் உத்வேகத்துடன் இருப்பார்கள். ஒருவேளை பிட்னஸை தொடர்ந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் 2027 உலகக்கோப்பையிலும் அவர்களால் விளையாட முடியும். அது அவர்களுடைய சொந்த முடிவு. எவ்வளவு காலம் அவர்களால் விளையாட முடியும் என்பதை என்னால் சொல்ல முடியாது. இருப்பினும் விராட் மற்றும் ரோஹித் ஆகியோர் உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள். அவர்களிடம் இன்னும் ஆட்டம் இருக்கிறது. ரோஹித் மற்றும் விராட் ஆகியோர் T20 போட்டிகளில் விளையாட மாட்டார்கள். இருப்பினும் அவர்கள் இந்தியாவுக்காக மற்ற முக்கியமான போட்டிகளில் விளையாடுவார்கள். நல்ல ஃபார்மில் இருந்தால் அனைத்து போட்டிகளிலும் கூட அவர்கள் விளையாடுவார்கள் என்று அவர் கூறினார்.